அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் அருளிய சண்முக சடாச்சரம். சர்வ வசீகரம் உண்டாகும். செல்வம் செல்வாக்குடன் கூடிய வளமான வாழ்வு கிடைக்கும். பகை பிணி நோய்கள் தீரும். எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும். உலகத்து உயிர்கள் யாவும் மனிதர்கள் முதல் ஜீவ ஜந்துக்கள் வரை நம்மை விரும்பும். எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும். சகலஜன வசீகரமாம் சகாரத்தாலே, தன முதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே, பகை பிணி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே, பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே, சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே, சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே, அகங்குளிர ஓதியே ஆறெழுத்தின் பெருமை ஆரறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேளே என்று அகத்தியர் கூறியுள்ளார். எந்த காரியத்திற்காக கிளம்பும் முன் இதை ஜெபித்து திருநீர் அணிந்து செல்ல காரிய வெற்றி உண்டாகும். சண்முக சடாச்சரம் 6 எழுத்து மந்திரம் எனப்படும் சரகண பவ மந்திரத்தின் பிரயோகம். ஓம் ரீங் சரகண பவ என தொடர்ந்து ஜபித்து வர சர்வ வசீகரம் உண்டாகும். ஓம் ரீங் ரகண பவச என தொடர்ந்து ஜபித்து வர செல்வம் செல்வாக்குடன் கூடிய வளமான வாழ்வு உண்டாகும். ஓம் ரீங் ஹணபவசர என தொடர்ந்து ஜபித்து வர பகை பிணி நோய்கள் தீரும். ஓம் ரீங் நபவ சரக என தொடர்ந்து ஜபித்து வர எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும். ஓம் ரீங் பவசரகண என தொடர்ந்து ஜபித்து வர உலகத்து உயிர்கள் யாவும் மனிதர்கள் முதல் ஜீவ ஜந்துக்கள் வரை நம்மை விரும்பும். ஓம் ரீங் வசர ஹனப என தொடர்ந்து ஜபித்து வர எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும். அவரவருக்கு தேவை என்னவோ அதற்குண்டான மந்திரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லி வரவும். வழிபாடு ஆரம்பம் செய்யும் நாள் வளர்பிறை விசாகம் நட்சத்திரம் அல்லது வளர்பிறை கார்த்திகை நட்சத்திரத்தன்றோ அல்லது வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அன்றோ இருந்தால் சிறப்பு. குறைந்தது 18 நாட்கள் தினமும் 108 தடவை சொல்லி வர மந்திரம் சித்தியாகும். அதிகபட்சம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். முதல் நாளும் 18ஆம் நாளும் வெற்றிலைப்பாக்கு, தினை மாவு, பழங்கள் வைத்து முருகனை வழிபடவும். மற்றைய நாட்களில் இயன்றதை படைக்கலாம். டைமண்ட் கல்கண்டு கூட படைக்கலாம். பூஜை அறையில் முருகர் படத்திற்கு முன் ஒரு செம்பு தட்டில் விபூதி பரப்பி அதில் அறுகோண சக்கரம் வரைந்து அதில் முதல் கோணத்திலிருந்து, அதாவது மேலே முதலாவது கோணம், நாம் ஜபிக்கும் மந்திரத்தை வரிசையாக 6 கோணத்திலும் எழுதி அறுகோண நடுவில் ரீங் என்று எழுதி ஜபம் செய்து அந்த விபூதியை அணிந்து வர விரைவான சிறந்த பலன் உண்டாகும். சர்வ வசீகரம் வேண்டி சரகண பவ என ஜபிக்க வேண்டும். அதை ஓம் ரீங் சரகண பவ என்று ஜபிக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.